ஓகே. நீங்க விஜய் குறித்து பேசியிருந்தீங்க. இப்போ ஒரு ஒரு சில காணொளிகள் வருது பாக்குறோம். சில பெற்றோர்கள், அப்புறம் சில அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், அப்புறம் சில கட்சிக்காரங்க இவங்க எல்லாம் என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா, விஜய் எங்க வீட்டு குழந்தைய இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு, ஒரு விதத்துல விஜய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகளுக்கான அந்த உளவியல் சிக்கலாவது மாறி போச்சு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னொரு புறம் ஒருவேளை விஜய் வரக்கூடிய இந்த தேர்தலில் ஒருவேளை அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது சரிந்து போனால் ரொம்ப விபரீதமான முடிவுகளை எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வழக்கு. ஒரே ஒரு விஷயம், இவர் பேசும்போது மக்களுக்கும் எனக்கும் எமோஷனல், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என் கண்ணுல தண்ணி வரும், என் கண்ணு கலங்குது அப்படின்லாம் பேசிடுறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு குழந்தைங்க, இன்னைக்கு என் வீட்டுல என் சின்ன பையன் 7 வயசு பையன் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஓட்டு போட்டுறவங்கள கூட்டு போய் டிஎம்கே டிவி கேக் போடுன்னு சொல்றான். அவங்க டிஎம்கே தான் போட்டாங்க, இருந்தாலும் கூட அவன் பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் டிவி கேக்க தான் போட்டேன்னு அவங்க அம்மா பொய் சொல்றான். இதே நம்ம உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆகும்? பயங்கரமா அழுவான். ஏதாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டானா, ஏதாவது வேணும்னு ஏதாவது தன்னை செஞ்சுக்கிட்டானா என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு அழுகிறானுங்க, கதறி கதறி அழுகிறான், உடல்நல பாதிப்பு ஏற்படும். இது இந்த ஜனநாயக நாட்டுல தன்னோட ஓட்டுரிமையை, தன்னோட வாக்குப்பதிவு ரொம்ப முக்கியம்னு நம்ம பேசுறோம். எல்லாரும் வாக்கு செலுத்தணும்னு சொல்றோம். அது எதுக்கு நம்ம தமிழக அரசு சொல்லுது? இந்திய அரசு என்ன சொல்லுது? குடிமகனாக இருக்கக்கூடிய அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும், அது நம்மளோட கடமை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்க? அரசியல்ல நல்ல மனிதர்களை, நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த ஓட்டுரிமைன்னு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு, அதான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? குழந்தைகளை வச்சு, குழந்தைய தாத்தா பாட்டியை கூட்டு போ, அவங்க அம்மாவை கூட்டு போ, ஆயாவை கூட்டு போய் விசில் சின்னத்துல போட சொல்லு அப்படின்னு. இது என்ன ஒரு சிறுபுலத்தனவை? நம்ம தற்கொலை சொல்ற தவறே இல்லை. நீ ஒரு தற்கொலை, ஒரு சின்ன பையன், உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு விஜய் அவர்கள் ஒரு மடக்கு ஊதிங்கிறத தெளிவா சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல. இதுதான் உண்மை. குழந்தைகளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்த என்ன நீங்க சொல்றது போல அந்த தற்கொலைன்னு ஒரு வார்த்தை குழந்தைகளை நோக்கி சொல்லும் போது அது இன்னும் அவர்களை பாதிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி சொல்வது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இப்போ ஓட்டு இல்லாதவனும் குழந்தைகளுக்கும் அதிகப்படியான ஓட்டு இல்லாதவன் தான் இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ரீல்ஸ் போடுறதுக்காகவும் ஓட்டு போட போறான், அந்த ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிட்டு போறோம். இன்னைக்கு சிஎம்ஏ அதே ட்ரெஸ் கோடு தான் போனாரு. அவர் என்ன டிவி கேக் போட்டாரா? கரெக்டா இல்லையா? அது கிடையாதுங்க. இவங்க இவங்கெல்லாம் என்ன கேட்டா, இவங்க ஆட்சிக்கு வந்துடணும், இவங்களுக்கு ஒரு சிஎம் ஆகி ஒரு வருஷம் விட்டுறணும் கையில. அப்பதான் தெரியும் இந்த மக்களுக்கு இது ஆட்சிங்கிறது என்ன, அரசியலுங்கிறது என்ன, மக்களுக்கு எப்படி பணியாற்றணும், எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கறதுல அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க சொன்னது போல உங்க வீட்லயுமே இதே குழந்தைகளுக்கு விஜய்க்கு ரொம்ப அடிக்டா இருக்கிற அந்த சிக்கல் சொல்றீங்க. ஆமா. இப்ப இதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு போறாங்களே, அது பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்லங்க. இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போறாங்க. அதுதான் குழந்தைகளோட டார்ச்சர் தாங்க முடியலைங்க. 24 மணி நேரம் டிவிக்கேன்னு சத்தம் போட்டு அவன் பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சிக்கார, குழந்தைகள் மனசுல நீ நடிக்கிறேன்னு சொல்லி, நான் விஜயோட படத்தை பார்க்க போனோம்னு குழந்தை சொல்லலாம், வா போலான்னு சொல்லலாம். வா விஜய் வந்திருக்காரு போய் பார்க்க போறேன்னு சொன்னா வா போலான்னு கூட்டு போலாம். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, இந்த பாட்டை கேளுன்னு சொன்னா கேட்கலாம். அது நீ ஜனநாயக முறைப்படி நீ ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆட்சி பண்ற ஒரு ஆட்சியாளர் வரப்போற, அதுக்கு போய் நீ ஓட்டு போட்டாகணும்னு சொன்னா இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையோட மனசுல என்ன இருக்கும், எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அதே தானே விஜய்க்கும் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேளு, இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேளு. இந்த தேர்தல்ல, இந்த எலெக்ஷன்ல, இந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத சொல்லி ஓட்டு கேளு. இந்த குழந்தைகிட்ட போய் நீ போய் தம்பி உங்க தாத்தாட்ட போய் விசில்ல சின்னத்துல ஓட்டு போட சொல்ல ஒவ்வொருத்தரையும் குழந்தைகளை கூட்டிட்டு சுத்தி தெரியலாம். இன்னைக்கு ஒவ்வொரு பூத்லயுமே இந்த வெளியே உட்காந்து இருப்பாங்கல்ல,
திமுகல பெரிய பெரிய ஆட்களை உட்காந்து இந்த கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க குழந்தைங்க உட்காந்து விசில் ஊதிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்லயும். அது ஒரு சிரிப்பு. ஒரு என்ன சொல்ற, 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த இவங்களோட டிவிக்கோட சொல்றீங்க. ஒரு வகையில நீங்க சிரிப்பு அப்படின்னு சொன்னா கூட, இன்னொரு வகையில பேரண்ட்ஸ் தெரிவிக்கிற அச்சம் என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து அந்த ரிசல்ட் வந்து எப்படி ஸ்கூல் ரிசல்ட்ட கூட அவன் வந்து கேஷுவலா கடந்து போயிடுவான். ஆனா விஜய் ரிசல்ட்ட வந்து அவனால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு அச்சப்படுற அளவுக்கு அந்த அந்த சூழல் இருக்கு. அது உண்மையாங்க. அது இப்ப என்னன்னா, இப்போ ஒரு 10th பாஸா ஃபெயில் ஆனா இருந்தா கூட பாஸ் ஆயிருவோன்னு தெரிஞ்சு பாஸே ஆயிடுறாங்க. ஆனா ஃபெயில் ஆயிருவோம் பயத்துல சூசைட் அட்டன் பண்ணிக்கிறான். கரெக்டா நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அவன் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு 10த்லயும் சரி பிளஸ் 2லயும் சரி. ஆனா இந்த தேர்தலை பார்த்து இந்த இந்த ரசிகர் கூட்டம் இருக்காங்க பாருங்க, நீ எமோஷனலா பேசிக்கிட்டு ஐயோ எங்க அண்ணன் தோத்துட்டாரான்னு, அதை வந்து இது வெற்றி தோல்வி சகஜம், இது வந்து நீங்க எதுவும் பண்ணிக்க கூடாதுன்னு விஜய் அவர்களே ஒரு பேட்டி கொடுக்கணும், அறிக்கை கொடுக்கணும். இங்க பாரு, நான் ஜெயிக்கிறனும் தோக்கறனும், மக்கள் வந்து என்னோட ரசிகர்கள் வந்து என்னோட தொண்டர்கள் வந்து எந்த விதத்திலயும் எதுலயும் நிதாயிக்க கூடாது. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த வருஷம் இல்லைன்னாலும் 2031 நான் ஜெயிக்க போறேன். அதனால தயவு செஞ்சு மக்கள் பணியாற்றுங்கன்னு சொல்லணும். எத்தனை பேர் சாவாங்கன்னே தெரியல, எவ்வளவு பேரு குழந்தைங்க எவ்வளவு பிரச்சனை சந்திக்கும்னு தெரியல. அப்படி இருக்கு சூழல். இன்னைக்கு கூட்டத்தை பார்க்க வந்து 41 பேர் கரூர்ல செத்தான், விஜய்க்காகத்தானே. அதே மாதிரி இந்த தேர்தல்ல ஏதாவது ஓட்டு சரியான உழுகல நடக்கல அப்படின்னா இந்த தற்கொலைகள் அந்த வேலையை பண்ண தயாரா இருக்குங்கிறேன். இன்னைக்கு குழந்தைங்க ஒரு லேடி தான் பேசிட்டு இருக்குது, அழுதுட்டு பேசுது, விஜயண்ணா வாங்கன்னா இது வரைக்கும் என்ன பண்ண நீ, நடிகைங்கிற தவிர வேற என்ன, கவர்ச்சிங்கிற தவிர வேற என்ன இருக்கு? அதுக்காக ஏப்பா சாகுறீங்க? அதுக்காக இதுக்கு எமோஷனல் ஆறீங்க? எதுக்குப்பா கண்ணீர் விடுறீங்க? அவன் ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு 200 கோடி விட்டு வந்தா 2000 கோடி சம்பாதிக்க வந்திருக்கான் அரசியலுக்கு, வேற எதுக்கு வந்திருக்கான்? ஓகே. சோ இன்னொரு விஷயம் நாம பார்த்தோம், நீங்க வந்து தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜேம்ஸ் வசந்தன் வந்து சொல்லிட்டாரு, விஜயை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரக்கூடியவரு. அப்படி விமர்சித்ததுனால அவருடைய கார் கண்ணாடி ரொம்ப வலுவா உடைக்கப்பட்டுடுச்சா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை எழுந்திருக்குது. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து தனிப்பட்ட அவங்க ஓனருக்கும் ஜேம்ஸ் வசந்த் அவரோட வீட்டு ஓனருக்கும் அவருக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை. கார் நிப்பாட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி, அது இதுக்கு அரசியல் இல்ல. இதுக்கு தற்கொலைன்னு சொன்னதுனால வந்து இவன் கார் உடைச்சிட்டாங்கிறதெல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு வீரனாகவோ அந்த அளவுக்கு ஒரு செய்யக்கூடிய, தன்னோட தலைவனை பேசிட்டாங்க தற்கொலைன்னு சொல்லிட்டாங்கன்னு செய்யக்கூடிய அந்த தைரியம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போதைக்கு சும்மா ஜாலியா ஒரு அரசு எப்படி சினிமா வந்தா கூட்டம் வருது, அது மாதிரி தேர்தலுங்கிறத ஒரு விஜய்க்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். இது 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ரிசல்ட். ஓகே. இன்னொரு வீடியோ கூட போட்டுட்டு இருந்தாங்க, அதாவது சீமான் அவர்கள் ஓட்டு போடும்போது அவரே விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிற மாதிரி ஒரு காணொலி. அத நான் பார்த்தேன். 15 வருஷமா கட்சி நடத்துறாரு, அது தனித்து போட்டிட்டு 8% ஓட்டு வங்கி வச்சிருக்காரு. அவரு தன்னோட வாக்கு அவருக்கு செலுத்த தெரியாதா? எப்படி போடணும்னு தெரியாதா? அவரோட சின்ன என்னன்னு தெரியாதா? ஏங்க 3 மணி நேரம் 2 மணி நேரம் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு பேப்பர் வைக்காம படிக்கக்கூடியவரு இவரு சின்னத்தை பார்த்து போட மாட்டாரா? அதையும் ஒரு லூசு பையன், அதை என்ன கென்னிஸா அவன் கிருக்க ஒருத்த கண்ணாடி போட்டு இருப்பானே தாடி வச்சுக்கிட்டு, அவன்லாம் பெல்லிக்ஸ், அவன்லாம் மென்டலாங்க, பைத்தியகாரத்தனமா பேசிட்டு தெரியுறான். அவன்லாம் வந்து உண்மையாலுமே அரசியலுக்கு டிவி கேக் போயிருக்கிறான். இப்போ சும்மா இவன் 150 சீட்டு வந்துரும், 100 சீட் 200 சீட் வந்துரும் கிடக்குறான் பைத்தியக்காரன். 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 20 சீட் 10 சீட் வாங்கிட்டு போகுமா? என்னங்க பேசுறீங்க? அசைக்க முடியாத தொகுதியில ஆளுமைகள் பெரியசாமியில இருந்து அணைக்கட்டு நந்தகுமார் வரைக்கும் அவங்க தொகுதியில ஈஸியா ஜெயிக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம். அப்படிப்பட்ட இருக்கிற அது அப்படி இருக்கிறவங்க ஒரு 180 பேர்த்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கா, அந்த கட்சி வேட்பாளர் இருக்காங்க. எப்படி தோப்பாங்க? ஓகே.
சோ விஜய் நீங்க சொல்றது போல இப்போ விஜய் இம்பாக்ட் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு காயினேஜ் வந்தது. அதாவது விஜய் மிக பெரிய தாக்கத்தை இந்த அரசியல்ல உண்டு பண்ணியிருக்கிறாருன்னு. விகடன்லாம் ஒரு சர்வே போட்டிருந்தாங்க. அடுத்த வருடம் நிச்சயமாக விஜய் தான் சிஎம், அடுத்த சிஎம் வந்து விஜய் அப்படிங்கிற மாதிரி சர்வே போட்டிருக்காங்க விகடன். 2031லயா? அடுத்த 5 ஆண்டு விகடன்ல போட்டு. ஆமா, நீங்க பாருங்க, நல்லா கேட்டுங்க. இந்த 2026 தேர்தல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அவர்களை எதிர்த்து விஜயால நிலைச்சு நிக்க முடியாது. புரியுதுங்களா? அரசியல் பேச முடியாது. 2020 பனையூர் அலுவலகம் 2029 தான் திறக்கும் எம்பி எலெக்ஷன்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு விஜய் வந்து ஆஸ்திரேலியாவும் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் படுத்துப்பார். புரியுதுங்களா? இனி அரசியல் 2026 அரசியலோட முடிஞ்சது. லீவு ஒரு குறைந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு லீவு. மக்களுக்கு அவங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு ஏதாவது மாசமான ஏதாவது பண்ணிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டு போயிடுவார். தலைவர் எங்கேயும் கலந்துக்க மாட்டார்.